நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு காமெடி கிங்னா என்ன ராஜா, சரிங்களா? இப்போ ராஜானா ஒரு அந்தப்புறம்னு ஒன்று இருக்க தானே செய்யும். அப்படி கிங்னா குயின் இருப்பாங்க, அப்படியே அந்தப்புறமும் இருக்க தானே செய்யும். அப்போ அந்தப்புறம்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்க தான் செய்யும். அந்தப்புறத்தில் மணி, அது கவுண்டமணி. அது மொத்தம் எனக்குன்னா கதாநாயகனுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கினவர், கதாநாயகனுக்கு ஈக்குவலாக கால்ஷீட் கொடுத்தவர். ரம்பா வீட்டுக்குள்ளே எப்படி அந்த பணம்? உள்ளத்தை அளித்தான்ற அந்த படம் அந்த காலகட்டத்தில் இவர் வந்து ரம்பா வந்து உள்ளத்தை அள்ளி தராங்க. யாருக்கு தராங்க? கதாநாயகன் கார்த்திக் தராங்கன்னு வச்சுங்களேன். இவருக்கும் தரணும்ல, அதான சம வாய்ப்புன்றது. அதானே சார் நான் உள்ளத்தை சொன்னேன். இல்லை, நான் பணத்தை அள்ளி தந்ததை பற்றி கேட்குறேன் தான் சார். நான் சொல்கிறேன் உள்ளத்தை அள்ளி தந்த பிறகு அதுக்கு கைமாற ஏதாவது தரணும்ல. அந்த மாதிரி வந்து பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. கவுண்டமணி சாதாரண ஆள் கிடையாது. எல்லாத்தையும் சம வாய்ப்பு வந்து எதிர்பார்க்கிறோம். நெல்லுக்கு பாயிருது, கொஞ்சம் புல்லுக்கு பாய்ஞ்சான்னு கேட்டான். இங்கே புல்லுலாம் கிடையாது. இதுவும் நெல், அதுவும் நெல், ஊடு பயிர். அவர் கூட நடித்த கதாநாயகிகள் கேட்டிங்கன்னா கவுண்டமணியின் காமலீலைகள்னு சொல்லி ஒரு தனி ஒரு அந்த அளவுக்கு அவர் கூட நடித்த நடிகைகள் தான். அப்படி ஆனதுல தான் அந்த 25,000ன்றது அப்படி போய் விழுந்திருக்கு. அது எதுக்காக கொடுத்தாரு? அதுக்காக தான் கொடுத்தாரு. ஆனால் இவங்கெல்லாம் பசி எடுத்தா யாருக்கும் ஒரு 10 பைசா கொடுத்துருக்க மாட்டானுங்க. அது வரைக்கும் கொடுத்தறதா தகவலே கிடையாது. ஆனால் வந்து எதுவுமே நடிகைகள் இது மாதிரி நோட்டினோன்னா அப்போ அதை போய் செய்வாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சார், இப்போ ஒரு 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி சம்பந்தமாக ஒரு செய்தி வந்தது. அது என்ன செய்தி அப்படின்னா, நடிகை ரம்பாவினுடைய வீட்டில் வந்து ரைடு போயிருக்காங்க. அந்த ரைடில் கவுண்டமணியினுடைய 25,000 ரொக்க பணம். அப்போ 25,000ங்கிறது பெரிய அமௌண்ட். இப்போயும் தான் அவரோட பணம், அவரோட பெரிய பணம் தான். அந்த பெரிய பணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாள் 2 நாள் செலவுக்கு நமக்கு இல்லை, நமக்குலாம் கிடையாது. நமக்குலாம் 500 1000 பெரிய செலவு. ஒரு நாள் செலவுன்றது 500 பண்ணாலும் பெரிய விஷயம். பட் அவங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. அவங்களுடைய ஒரு நாள் செலவு ஓகே. பட் அன்னைக்கு வேற இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் செலவு அந்த மாதிரி நடிகர்களுக்கு. அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான். கவுண்டமணியுடைய பணம் ரம்பா வீட்டில் இருந்திருக்கு. எப்படி கவுண்டமணியினுடைய பணம் ரம்பா வீட்டுக்கு போச்சு? அதெல்லாம் என்னங்க ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ பல பேர் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னங்க வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் வடிவேலை பற்றியே பேசுகிறீங்க, வடிவேலுக்கு உங்களுக்கு என்னங்க பகைன்னு. எனக்கு ஏன் பகை? இது நமக்கு பகைன்னு பார்த்தா ஊரெல்லாம் பகையாக தான் இருக்குது. இப்போ நம்ம எதை பேசலாம் அப்படி தானே ஆகிடுது. நமக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் ஒரே பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம். கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு காமெடி கிங்கு, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் கிங்காக இருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு ஒரு பீரியடில் வந்து கிங்காக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பீரியடில் வந்து நாகேஷ். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏன் சுருளிராஜன் இருந்திருக்கிறாரு. அதான் இப்போ நீங்கள் சொல்லும் போது இப்போ வைக்கிறவனுக்கு சங்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, இந்த நான் சொல்லக்கூடிய நபர்லே இவங்கெல்லாம் வந்து கிங்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படிங்க சொல்லுது கிங்குனா என்ன? ராஜா, சரிண்ணா? இப்போ ராஜானா ஒரு அந்தப்புறம்னு ஒன்று இருக்க தானே செய்யும். கிங்குனா அப்படி. ஆமாம், மன்னர். ராஜானா நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? படத்தில் நடிக்கிற ராஜா, அந்த ராஜா இல்லை. பாரதி ராஜா படத்தில் நடிப்பார்ல, அந்த ராஜா இல்லை சார். நான் சொல்கிறது கிங்குனா மன்னர். மன்னர்னா வந்து பார்த்தீங்கன்னா குயின் இருப்பாங்க. கிங்குனா குயின் இருப்பாங்க. அப்படியே அந்தப்புறமும் இருக்க தானே செய்யும். அந்தப்புறம்னு ஒன்று இருக்கான்ல. அப்போ அந்தப்புறம்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்க தானே செய்யும். அந்தப்புறத்தில் மணி, அது கவுண்டமணி. ரம்பா வீட்லேயும் மணி. எப்படியோ அது மொத்தம் எனக்குன்னா நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. என்னை இழுத்து விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எவனா ஒருத்தன் வந்து ஃபோனை போட்டு அசிங்கமாக திட்டணும். அது மாதிரி இல்லை, உண்மை தான் இது. எப்படின்னா இப்போது கவுண்டமணி மாதிரி வர காமெடிங்கெலாம் எப்படின்னா, அதாவது கதாநாயகனுக்கு ஈக்குவலாக கோல் வச்சுருவாங்க. இப்போ அவங்க வந்து கால்ஷீட் கொடுத்தா தான் இந்த படமே ஓடும். அவங்க நடித்தா தான் இந்த படம் ஓடும். அதான் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் வந்து தலையை காட்டிட்டு போனால் போதும்பா, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. செந்திலும் கவுண்டமணியும் சேர்ந்தால் தான் வந்து
படம் ஹிட் ஆகுன்ற ஒரு காலகட்டத்தை அதை உடைச்சார் யார், கவுண்டமணி. ஏன் வந்து அவன் கூட இருக்கணுமா, அவன் இல்லாமல் நம்மளால பண்ண முடியுன்ற அதை காட்டினார். கதாநாயகங்களோட ஜோடி போட்டார். கதாநாயகங்கள் வந்து காமெடி பண்ண சார், அது சத்யராஜா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், யார் வேணால், அதாவது யார் கூட சேர்ந்து, ரஜினிக்கு மன்னன் படத்தில் அந்த மாதிரி வந்து எல்லாருமே, ஏன் சிங்காரவரனில் வந்து இவர் கமல், இப்படி கதாநாயகங்களோட வந்து ஜோடி போட்டு காமெடி வந்து அசத்தினார். அவருக்குன்னு ஒரு ரூட் எடுத்தார். அப்படி இருக்கும்போது அங்கே சம வாய்ப்பு ஒன்று எதிர்பார்ப்பாங்க தானே சினிமாவில். சம வாய்ப்பு என்னன்னா அதாவது கட் பண்ணிட்டு சம வாய்ப்புனா என்னென்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது தனக்கும் கிடைக்கணும். கதாநாயகனுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கினவர், கதாநாயகனுக்கு ஈக்குவலாக கால்ஷீட் கொடுத்தவர். ஸோ கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா காக்க வச்சவர். ஹீரோக்களை இவருடைய இதுக்காக, காட்சிக்காக வந்து காக்க வைக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ இந்த விஷயம் சார், ரம்பா வீட்டுக்குள்ளே எப்படி அந்த பணம், அதுதான் இப்போ வந்து உள்ளத்தை அளித்தா சில படங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உள்ளத்தை அளித்தான்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த காலகட்டம் தான் அந்த படம், அந்த உள்ளத்தை அளித்தான்ற அந்த படம் அந்த காலகட்டத்தில் இவர் வந்து அந்த படத்தில் வந்து கார்த்தியோடு சேர்ந்து நடிக்கிற படம். அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், கார்த்தினா நான் சொல்கிறது இந்த சூர்யா கார்த்திகெலாம் அந்த விஷயத்தில் வந்து எதுவும் பேர் அடிப்படவே இல்லை, சரிங்களா. ஆனால் சமீபத்தில் தான் அண்ணன் சிவகுமார் சொன்னார், ஹோட்டல் சாப்பாடு எப்படி, வந்து வீட்டு சாப்பாடு எப்படின்லாம் அது விளக்குறது யாருன்னா நமக்கு இல்லை, அவங்க பசங்களுக்கு விளக்குறாரு. இப்போ அந்த பண விஷயத்துக்கு வருவோம். உள்ளத்தை அள்ளித்தான் அந்த டைம், அதுதான் சார் நானும் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து உள்ளத்தை அள்ளி தராங்கன்னு வச்சுங்க, யாருக்கு, ரம்பா வந்து உள்ளத்தை அள்ளி தராங்க, யாருக்கு தராங்க, கதாநாயகன் கார்த்திக் தராங்கன்னு வச்சுங்களேன், இவருக்கும் தரணும்ல. அதான சம வாய்ப்புன்றது. அதானே சார் நான் உள்ளத்தை சொன்னேன், நீங்கள் வேறு ஏதாவது இல்லை, நான் பணத்தை அள்ளி தந்ததை பற்றி கேட்குறேன் சார். நான் சொல்கிறேன், உள்ளத்தை அள்ளி தந்த பிறகு அதுக்கு கைமாற ஏதாவது தரணும்ல. இப்போ உள்ளத்தை இவங்க ரொம்ப அள்ளி தந்தாங்கன்னா அதுக்கு கைமாற அவங்க ஏதாவது தருவாங்கல்ல. யார் தருவாங்க? உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9288087164. கதாநாயகன் தருவார்ல, அப்போ அவர் தரும்போது பார்த்தோம்னா அப்போ இவரும் தரணும்ல. ஏன்னா இவரும் தானே உள்ளத்தை வாங்குறாரு. இப்போ புரியுதா நினைக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. இவங்க உள்ளத்தை அள்ளித்தர, அவர் கையில் இருக்கிறத அள்ளித்தர, இது ரைடு போக என்ன, அதுக்கப்புறம் ரைடு போகும்போது அது வந்து அந்த 25,000 எடுத்து தர, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. அப்போது இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, கவுண்டமணி வந்து சாதாரண ஆள் கிடையாது. கவுண்டமணி சாதாரண ஆள் கிடையாது. எல்லாத்தையும் சம வாய்ப்பு வந்து எதிர்பார்க்கிறவர். சினிமாவில் வந்து அதுதான் அவருக்குள்ள அந்த என்ன சொல்கிறது, சம உரிமை. அந்த சம உரிமை வந்து கதாநாயகனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ எனக்கு கிடையாது. சில பேர் இப்படி நினைப்பாங்க சார். என்ன நினைப்பாங்கன்னா, நெல்லுக்கு பாயிறது கொஞ்சம் புல்லுக்கு பாஞ்சான்னு கேட்டனா, இங்கே புல்லுலாம் கிடையாது. இங்கே புல்லுலாம் கிடையாது. இதுவும் நெல், அதுவும் நெல், ஊடு பயிர். ஆனால் உங்களுக்கு ரொம்ப லொல்லு. எப்படியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கு பாரு இவனுக்கு அயோக்கியத்தனத்தை பேசுறதுக்கு. கரெக்டாக நான் சொல்கிறது, இவனுக்கு அடித்த லூட்டி என்னென்னா தமிழ், நம்ம இப்படிலாம் சுற்றி வளைச்சி பேசுகிறோம் பாருங்க. இதில் என்னென்னா, அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த செல்லு இல்லை, இந்த ரகசிய கேமராக்கள் வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் கிடையாது அப்போ. புரியுதா சொல்கிறது? அதனால் இவங்க வந்து ஆட்டம் பயங்கரமாக இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவனுக்கு பண்ணுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் அடிச்சாட்டையும் கிடையாது இவங்களுக்கு. யார் இந்த சினிமாவில் இந்த காமெடியன்களாக இருக்கட்டும், அதாவது காமெடியன்கிறத விட கதாநாயகனாக இருக்கட்டும், காமெடியன்களாக இருக்கட்டும், எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேறு லெவலில் இவங்க ஆட்டம் எல்லாமே. அதாவது யாரெல்லாம் உச்சத்தில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம், அது காமெடியில் இருக்கட்டும், அல்லது இயக்குனராக இருக்கட்டும், அல்லது கதாநாயகனாக இருக்கட்டும், ஆட்டம்லாம் கொஞ்சம் கிடையாது. அப்போல்லாம் இந்த மாதிரி செல்லுலாம் கிடையாது, கேமராக்கள், ரகசிய கேமராக்கள் இதெல்லாம் கிடையாது. அதனால் வந்து சிசிடிவின்றதுலாம் கிடையாது. அதனால் இவங்க அட்டகாசம் ஒரு பீரியட் இருக்குது. இப்போ அப்படி கிடையாது. அவங்களாம் அடங்கி ஒடுங்கி போயிட்டாங்க. இப்போ நிறைய வந்து டிஜிட்டல் கேமராக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போ வந்து அது மாதிரி பண்ண முடியாது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ
அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். கவுண்டமணிலாம் இப்போ ஆடி அடங்கி எல்லாம் முடிஞ்சாச்சுன்னு வச்சுங்களேன், சரிங்களா? ஆனால் இதில் வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோதான் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி இறந்தபோது அவர் இடிஞ்சு போய் உட்காந்துருந்தார் பாருங்க. அந்த காட்சி உள்ளபடியே நமக்கு உருக்கமாக இருந்துச்சு. சொல்கிறேன், சினிமாவில் வந்து ஆண் ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சல. அவர் கூட நடித்த கதாநாயகிகள் கேட்டிங்கன்னா கவுண்டமணியின் காமலீலைகள்னு சொல்லியே ஒரு தனி ஒரு இது நடத்தும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கூட நடித்த நடிகைகள் நான் குறிப்பிட்டு யாரும் சொல்லி நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அது இப்போ அவசியம் கிடையாது. ஆனால் வந்து அவ்வளோ வந்து ஆடி இருக்கார், கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டம்லாம் கிடையாது. அப்படி ஆனதில் தான் அந்த 25,000ன்றது அப்படி போய் விழுந்திருக்கு. எப்படி போய் விழுந்திருக்கு? ரம்பா வீட்டில் போய் அப்படி விழுந்ததுன்னு ஒரு அந்த டைமில் ஒரு பரபரப்பாக செய்தி போயிட்டு இருந்தது. உண்மைதான் அந்த காலத்தில். ஓகே. இப்போ அது எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். எதுக்காக இருக்குமோ? இதுக்காகவும் இருக்கலாம், இல்லை அதுக்காகவும் இருக்கலாம். எதுக்காக கொடுத்தாருன்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் பசி எடுத்தா யாருக்கும் ஒரு 10 பைசா கொடுத்துருக்க மாட்டானுங்க. அது வரைக்கும் கொடுத்தவர் தான் தகவலே கிடையாது. அதை சொன்னால் தான் இவங்களுக்கு கோவம் வந்துடுது. கூட நடித்த நடிகர்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறான், சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறான். வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிக்கை மொய் வச்சா கூட 500 501 கொடுத்து அனுப்புறானுங்க. அது கூட கொடுத்து அனுப்புறது கிடையாது. இல்லை கூட நடிக்கிற நடிகர்கள் சொல்கிறேன், அப்படி தான் இருக்கிறானுங்க. ஆனால் வந்து எத்தனை நடிகைகள் இந்த மாதிரி நோட்டினோன்னா அப்போ அதை போய் செய்வாங்க. இப்போ அதை பேசி பலன் இல்லை, அதெல்லாம் காலம் கடந்து போச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் ஆன ஆட்டங்கள் கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே. அந்த டைமில் நீங்கள் கேட்குற அந்த இது உண்மை தான். 90கள் வந்து அந்த உள்ளத்தை அள்ளித்தான்ற படம் வந்த காலகட்டம். அதுக்கு பிறகு நக்மாவோட ஒரு படம் இருக்குது சார், மேட்டுக்குடி. சுந்தர்சி படம். சுந்தர்சி, இதுவும் சுந்தர்சி படம். ஆமாம், சுந்தர்சி படம் தான். சுந்தர்சி தெரியும்ல, அவர் வந்து ரொம்ப சுத்தமானவர், ரொம்ப நீட்டானவர், கண்ணகியோட கணவர் வேறு. இப்போ எலெக்ஷன்லேயும் மதுரை நிற்கிறாரு. மதுரை மக்கள்லாம் ஆவலோட எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து எலெக்ஷனில் நின்று மக்களுக்கு மொட்டை போடுவாங்க, ஓட்டு வாங்கி. ஆனால் தேர்தல் நிற்கும் போதே மொட்டை போட்ட ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவர் வந்து கண்ணகியோட கணவர் தான். மேட்டுக்குடின்ற படத்தில் அதுலேயும் ஒரு சீன் இந்த மாதிரியான ஒரு போட்டி போடுவார். யாரோட? கார்த்திகோட மல்லு கட்டுவார்னு வச்சு. மல்லு கட்டாரில்ல, கார்த்திக் ஒரு கட்டத்தில் வந்து காலி பண்ணுவார். யார்? கவுண்டமணி. அந்த அளவுக்கு ஒரு காமெடி சிரிப்பாக இருக்கும். அந்த பாடல் காட்சி இவர் வந்து நக்மாவை வந்து இவர் ஒரு தலையாக காதலிக்கிற மாதிரிலாம் சில காட்சிலாம் வச்சுருப்பாங்க. நக்மா குளிச்சுட்டு வந்து டவல் மட்டுமே கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த டவலை கூட பார்த்திங்கன்னா வந்து அழுத்து போட்டு ஒரு டான்ஸ்லாம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த உள்ளத்தை அளித்தா படத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டான்ஸில் வந்து டான்ஸ் ஆடக்கூடிய நடிகைக்கு வந்து கீழே, அதாவது டான்ஸ் ஆடும்போது கீழே வச்சு ஒரு ஃபேனை வச்சு அந்த ஃபேன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆடுற மாதிரி, அதை வந்து அவங்க அப்படியே தடுக்கிற மாதிரி அப்படி தெரியும் நினைக்கிறேன். அந்த காட்சி வேணால் போட்டு விடுங்க, பாவம் பார்க்கட்டும். இந்த இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ்க்கெலாம் வந்து எப்படி பாருங்க, ஒரு இயக்குனர்னா எப்படி இருக்கணும், ஒரு இயக்குனர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த படத்தளத்தில் இருந்த கவுண்டமணி கார்த்திகோட நிலைமை என்னன்னு பாருங்கள். யாருக்கும் அந்த யோசனையே வரவே இல்லை. ஃபேனை வந்து பாவாடைக்கு கீழே வைக்கணும், கீழே வச்சு அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ். இது வரைக்கும் யாரும் அதை செய்யவே இல்லை. அந்த புரட்சியெல்லாம் பண்ணது வந்து சுந்தர்சி. கொடுத்து வச்சவங்க அந்த மதுரை மத்திய தொகுதி மக்கள். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.